வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். ஆன்லைன் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி காரைக்காலை சேர்ந்த நபரிடம் 1.26 கோடி ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் மோசடி செய்துள்ளது. காரைக்காலை சேர்ந்தவர் சோழன். இவரை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் மூலம் ட்ரேடிங் செய்வது எப்படி என கற்றுக் கொடுக்கிறோம் என தெரிவித்தார். அதன்படி பயிற்சியும் கொடுத்தனர். மேலும் யூடியூப் லிங்க் அனுப்பி அதிலுள்ள வீடியோக்களை அனுப்பி வைத்தனர். அந்த வீடியோக்களில் பணம் முதலீடு செய்தால் 15 நாட்களில் பணம் இரட்டிப்பு ஆவது போல் காட்சிகள் இருந்தது. இதை நம்பிய சோழன் போலியாக உருவாக்கி அனுப்பிய ட்ரேடிங் வெப்சைட்டில் ரூபாய் 1.26 கோடி ரூபாய் பணத்தை முதலீடு செய்தார். இதில் கடந்த 2 மாதங்களாக எந்த லாபமும் வரவில்லை. ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சோழன் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அவர் செலுத்திய பணம் 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை முடக்கி வைத்துள்ளனர். புதுச்சேரியில் இணைய வழி வர்த்தகத்தில் 60 லட்சத்தை இழந்த முன்னாள் ராணுவ வீரர் 23 வங்கி கணக்கை முடக்கி பணத்தை மீட்ட சைபர் கிரைம் போலீசார். புதுச்சேரியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் சண்முகம் என்பவர் இணைய வழியில் கூடுதல் வருமானத்திற்கு ஆசைப்பட்டு 60 லட்சம் வரை முதலீடு செய்தார். இதில் முதலில் 600 ரூபாய் கிடைத்தது. அதன் பிறகு 1 ரூபாய் கூட திரும்ப வரவில்லை. உடனடியாக சைபர் கிரைம் போலீசில் அவர் புகார் அளிக்க 23 வங்கி கணக்குகளை போலீசார் முடக்கி 52 லட்சம் ரூபாயை மீட்டு அதற்கான காசோலையை அளித்தனர். இதேபோல் காரைக்காலை சேர்ந்தவர் ராஜராஜ சோழன் ஓய்வு பெற்ற சுங்கவரி துறை அதிகாரி ஆன்லைனில் வர்த்தகம் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என இணையத்தில் தேடிய போது 10 நாட்களில் பணம் இரட்டிப்பு என்ற இணைய வழி விளம்பரத்தை பார்த்து இணைந்துள்ளார். அவர்கள் யூடியூப் பல்வேறு லிங்குகளை அனுப்பி பல வீடியோக்களை பார்க்க சொல்லி இருக்கின்றனர். அந்த வீடியோவில் பணம் முதலீடு செய்கின்ற நபர்களுக்கு 10 நாட்களிலேயே அவர்கள் போடுகின்ற பணம் இரட்டிப்பாக வந்தது போல் அனைத்து வீடியோக்களும் இருந்ததாக கூறினார். மேலும் ட்ரேடிங் செய்வது சம்பந்தமாக சில நபர்கள் அவருக்கு ஆன்லைன் மூலமாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருக்கு நிறைய லாபம் வருவது போல் காட்டி இருக்கின்றனர். அதை நம்பியவர் அவர்கள் போலியாக உருவாக்கி அனுப்பிய ட்ரேடிங் வெப்சைட்டில் 1.36 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்திய பிறகு கடந்த 2 மாதங்களாக 1 ரூபாய் கூட அவருக்கு வரவில்லை. அதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் நேற்று புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் கொடுத்த அரை மணி நேரத்தில் முதலீடு செய்த 10 வங்கி கணக்குகளை சைபர் கிரைம் போலீசார் முடக்கிவிட்டனர். அவரது பணத்தை மீட்கும் பணி தற்போது நடக்கிறது. இதேபோல் தவறவிட்ட ரூபாய் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை உரியவர்களிடம் சைபர் கிரைம் போலீசார் ஒப்படைத்தனர். புதுச்சேரி அருகே கேபிள் டிவி உரிமையாளர் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடியினை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை அடுத்து களித்தீர்த்தால் குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி கூழ்பானை சுகுமார். இவர் மீது கொலை, அடிதடி என பல்வேறு வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் நேற்று மாலை களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் உள்ள கேபிள் ஆபரேட்டர் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு கூழ்பானை சுகுமார் தப்பி ஓடினார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான காவல்துறையினர் தப்பி ஓடிய கூழ்பானை சுகுமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் போக்சோ வழக்கில் இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அருகேயுள்ள அரியாங்குப்பத்தை சேர்ந்த நாகராஜன் மகன் பிரபு என்கிற பிரபாகரன் வயது 27, சுமை தூக்கும் தொழிலாளி. இவர் அதே பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுமியை கடந்த 2017ஆம் ஆண்டு கடத்தி சென்று திருமண ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்தார். இது குறித்து சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து பிரபாகரனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. விசாரணையில் குற்றம் நிரூபணமானதால் பிரபாகரனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 4000 அபராதமும் விதித்து நீதிபதி சோபனாதேவி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்க
புதுவை அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்குரைஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரியில் லாட்டரி சீட்டு மன்னன் உட்பட 12 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி புதுசாரம் நடுத்தெருவில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சிறப்பு அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர்கள் கணேஷ், கார்த்திகேயன், SI சந்தோஷ் தலைமையிலான போலீசார் நேற்று இரவு சந்தேகத்திற்குரிய வீட்டில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது 3ஆம் நம்பர் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது. லாட்டரி சீட்டு விற்பனை செய்த லாட்டரி சீட்டு மன்னன் லாஸ்பேட்டை ஓம் சக்தி நகர், ஈரோடு சரவணன், திலகர் நகர் இளங்கோ, புதுசாரம் முருகன், வெண்ணிலா நகர் மோகன், சண்முகாபுரம் ராஜா, குயவர்பாளையம் சுந்தர், தட்டாஞ்சாவடி பிரம்மநாதன், கங்கையம்மன் கோவில் வீதி சிவராஜ், குயவர்பாளையம் பாலு, நாவர்குளம் சங்கர், கொம்பாக்கம் பெருமாள், கோவிந்தசாலை செல்வம் ஆகியோர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 48,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட தம்பியை அண்ணனே கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் தனிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன். அதே பகுதியில் இவரது தம்பி கல்யாண சுந்தரமும் வசித்து வருகிறார். கல்யாண சுந்தரம் மீது பைக் திருட்டு, செயின் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. மேலும் மதுக்கு அடிமையான இவர் அடிக்கடி அண்ணன் மற்றும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை அண்ணன் வெங்கடேசன் வீட்டிற்கு மது போதையில் வந்த கல்யாண சுந்தரம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அண்ணன் வெங்கடேசன் வீட்டின் முன்பு இருந்து கட்டையால் தம்பி கல்யாண சுந்தரத்தை சரமாரியாக அடித்துள்ளார். இதில் தலையில் பலத்த அடி விழுந்ததால் கல்யாண சுந்தரம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த வெங்கடேசன் அங்கிருந்து தப்பி ஓடினார். இது குறித்து தகவலறிந்த மங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய வெங்கடேசனை தேடி வருகின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பயணியிடம் லேப்டாப்பை திருடிய தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கடலூரைச் சேர்ந்த அஸ்வத் என்பவர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை சென்றபோது தனது லேப்டாப் திருடு போனதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 11ஆம் தேதி புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் சத்யநாராயணா, SI சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று குற்றப்பிரிவு போலீசார் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்த போது அவரது பையில் திருடு போன லேப்டாப் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியை சேர்ந்த உத்தரபிரபு என்பதும் பழைய பொருட்களை வாங்கி விற்கும் கடை வைத்துள்ளதாகவும் அதில் போதிய வருமானம் இல்லாததால் லேப்டாப்பை திருடியதாக ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து உத்தரபிரபுவை கைது செய்த போலீசார் லேப்டாப்பை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பிரபல ரவுடிக்கு பிறந்தநாள் போஸ்டர் ஒட்டிய 5 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியங்குப்பம் ஓடைவெளியைச் சேர்ந்தவர் அஸ்வின். ரவுடியான இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை வழக்குகள், நாட்டு வெடிகுண்டு வீசியது உட்பட 26 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவரது பிறந்த நாளன்று நேற்று கடலூர் பைபாஸ் சாலை மற்றும் அரியங்குப்பம் பகுதியில் பல்வேறு இடங்களில் படத்துடன் வாழ்த்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இதனையடுத்து அரியங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் காவல்துறையினர் ரவுடிக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டிய அரியங்குப்பம் அரவிந்த், ஜான், விஜய், பிரகாஷ், சுபாஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இப்புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி தலைமையிலான காவல்துறையினர் ரயில் நிலையம் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்பொழுது சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த 3 வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் உப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்த தவசி, வானரப்பேட்டையைச் சேர்ந்த பூபதி, தமிழக பகுதியான வானூரைச் சேர்ந்த செல்வம் என்பதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை செய்த மருத்துவக் கல்லூரி மாணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. இந்த தகவலின் பேரில் கிருமாம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சந்தேகம் படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை மேற்கொண்டனர். இச்சோதனையில் அவர் பாலித்தீன் பையில் கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சித்குமார் என்பதும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் முட நீக்கியல் துறையில் 4ஆம் ஆண்டு படித்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து சஞ்சித்குமாரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த 1 கிலோ 180 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். சஞ்சித்குமார் அடுத்த வாரம் இறுதி செமஸ்டர் தேர்வு எழுத உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.